வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு உங்களுக்காக 2024 வெளிவந்திருந்த ஒரு வெறித்தனமான சர்வைவல் மூவியோட தாங்க வந்திருக்கேன். படத்தோட ஓப்பனிங் ஆப்பிரிக்கால உள்ள ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அங்கதான் டாக்டரா வேலை பார்க்குற நம்ம ஹீரோ அங்குள்ள பழங்குடி மக்களுக்கு இலவசமா மெடிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அடிபட்டு அட்மிட் ஆக வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது போதுமான அளவுக்கு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத குறையால பாவம் அநியாயமா அந்த ஒரு உசுறு போயிடுச்சு. ஹீரோக்கு இதை நினைச்சு பயங்கரமான வருத்தம். காப்பாத்த வாய்ப்பு இருந்துமே கரெக்டான சமயத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாதனால இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு. அப்பதான் ஹீரோக்கு அப்ரெண்டிஸா வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒருத்தன் அவசரமா வந்து உடனடியா நீங்க இந்த ஊரை விட்டு ஃபேமிலியோட காலி பண்ணி ஆகணும்ன்றான். ஏன்னா ஆப்பிரிக்கால அவங்க இருக்கிற வில்லேஜ்ல ஒரு தீவிரவாத அமைப்பு இருக்கு. புதுசா வந்து உதவி பண்றவங்களையும் பிடிக்காது, ஊர் மக்களையும் பிடிக்காது அந்த கூட்டத்துக்கு. அப்படி இருக்க அடுத்து ஹீரோக்கு வேற வழி இல்லாம அங்கிருந்து புறப்படுறான். கட் பண்ணா அதே கிராமத்துல ஏதோ ஒரு இடத்துல மரத்துக்கு அடியில ஹீரோவோட மனைவி அங்குள்ள பசங்களுக்கு நல்லது கிட்டதை சொல்லி தந்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து ஹீரோ சொல்றான், உடனடியா நம்ம இங்கிருந்து கிளம்பி ஆகணுமா, அமெரிக்கன்ஸா இருக்கிற நம்ம ஆப்பிரிக்கால உள்ள மக்களுக்கு சேவை பண்ணக்கூடாதுன்னு அதை எதிர்த்து இங்குள்ள ஒரு தீவிரவாத அமைப்பு நம்மளை கொல்றதுக்காக முயற்சி பண்ணுதாமா. சோ நம்ம இனிமேவும் இங்க இருக்கிறது சேஃப்டி இல்லைன்னு ரெண்டு பேரும் அவங்களோட திங்ஸை பேக் பண்ணிட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து புறப்படுறாங்க. தென் அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரேடியோல இருந்து அடுத்த தகவல் வருது. அந்த தீவிரவாத அமைப்பு பழங்குடி இனத்தை சேர்ந்த முக்காவாசி இடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு. வருத்தத்தோட முகத்தை வச்சிருக்கிற ஹீரோவை பார்த்து வைஃப் சொல்றா, சரி விடுங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், நல்ல வேலை அந்த தீவிரவாதிகளால நமக்கு எந்த ஆபத்தும் வரல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கங்கன்னு. அவனுக்கு அதை நினைச்செல்லாம் பெருசா வருத்தம் இல்ல. அமெரிக்கால இருந்து இந்த மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காகவே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வர வச்சிருந்திருக்கான். ஆனா சரியான நேரத்துல எதுவுமே வந்து சேரல, பாதியில அது திருடப்பட்டுருச்சு. அதனாலேயே இன்னைக்கு ஒரு உயிரை காப்பாற்ற முடியாம போயிருச்சுன்றதான் ஆழ்ந்த வருத்தமே. நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக தான் ஹீரோவை அந்த வில்லேஜுக்கு அனுப்பி வச்சாங்க. பட் கடைசியில எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காம போயிடுச்சுன்னு ஒரு விரக்தியில தான் அந்த ஊரை விட்டு போக மனசே இல்லாம தான் போயிட்டு இருக்கான். தென் அங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்காக பிளேன் ஏறக்கூடிய இடத்துல வந்து சேர்றாங்க. அங்க இவங்களுக்கு முன்னாடியே அந்த பிளேன்ல போறதுக்காக ஆல்ரெடி 5 பேர் புக்குடு. லாஸ்ட் மினிட்ல அன்பிளான்டான ஒரு ஜேர்னின்றதுனால அந்த ஒரு பிளேனை விட்டாலும் அடுத்தவங்க போய் சேரத்துக்கு 2 வாரம் ஆயிடும். இருக்கிற டேஞ்சரான சிச்சுவேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்றது தான் சேஃபான ஐடியான்னு அந்த பிளேன் வாட்டர்னு கூப்பிட்டு பேசுறான். என்னப்பா எக்ஸ்ட்ரா ஏதாவது இடம் கிடைக்குமான்னு. ஆரம்பத்துல இல்ல முடியாதுன்னவன் ஹீரோவோட அவசரத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரி கூட்டு போறேன், ஆனா பேமெண்ட் டபுளா கொடுத்தாதான் சாத்தியமாகும் டீல் போட்டது இல்லாம நீங்க கொண்டு வர எக்ஸ்ட்ரா லக்கேஜஸ்க்கெல்லாம் பிளேன்ல இடம் இல்லைன்னு ஹீரோக்கு மட்டும் இல்லாம ஆப்பிரிக்காவை சுத்தி பார்க்க ட்ரிப்புக்கு வந்து ரிட்டர்ன் போறதுக்கு புக் பண்ணியிருந்த அந்த 5 டூரிஸ்டுக்குமே அதே தான் சொல்லி இருந்திருக்கான், யாரோட லக்கேஜஸ்க்குமே பிளேன்ல இடம் கிடையாதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேனுமே ரொம்ப சின்னதுதான். ஈவன் அதுக்குள்ள கம்ஃபர்டபுளா உட்காந்துட்டு போறதே அவங்களுக்கு கஷ்டமா தான் இருந்தது. செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கினா கூட சகல வசதிகளோட இருக்கும் போல அந்த பிளேனுக்குள்ள ஒரு சீட் பெல்ட் கூட ப்ராப்பரா இல்ல. டேக் ஆஃப் ஆன 10 செகண்ட்ல படபடன் தகர டப்பா சத்தமெல்லாம் கேக்குது. போயிட்டு இருக்கும்போது பழைய டவுன் பஸ் குலுங்குற மாதிரி அந்த ஆட்டம் போடுது. தென் ஹீரோக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இது ஒரு இத்து போன ஏர்பிளேன் ஆட்டங்குது. தெரிஞ்சோ தெரியாமலையோ ஏறிட்டோம்னு உயிரை கையில பிடிச்சிருந்தா போயிட்டு இருக்காங்க. தென் போக போக பிளேனோட சத்தம் யூசுவலாவே இல்ல, மோட்டார் ஃபெயிலியர் ஆனா வரக்கூடிய சத்தம் மாதிரி வித்தியாசமா அதுவும் அளவுக்கு அதிகமா வர ஆரம்பிக்க உடனே ஹீரோ அந்த பிளேன் ஓட்டுற பைலட்டை வான் பண்றான். எப்பா பிளேனோட இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், சத்தமெல்லாம் வேற மாதிரி கேக்குது, சிச்சுவேஷனே சரியில்லை போலயே, என்ன நடக்குதுன்னு கேக்குறான். தென் அடுத்தவங்க அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே பிளேனோட இன்ஜின் டோட்டலா கோளாறு ஏற்பட்டு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியாம தொடர்ந்து அவங்களால பறக்கவே முடியல. ஏன்னா அந்த பிளேனையும் ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியல, நிலைமை கைமீறி போச்சு. அடுத்த செகண்ட் கொலாப்ஸ் ஆன பிளேன் ஆகாயத்திலிருந்து நேரா ஆளே இல்லாத அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவுல விழுந்து செதறிடுது. தென் ஒரு செகண்ட் அங்க என்ன நடந்ததுன்னே தெரியல, கட் பண்ணி சீன் ஓப்பன் ஆகுது. தென் ஹீரோ முழிச்சு சுயநனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரிலீஸே பண்றான் அவ்வளவு பெரிய விபத்து நடந்ததுன்றது. ஒய்ஃபுக்கு என்னாச்சோன்னு பதட்டமான சூழ்நிலையோட அங்கேயும் தேடி போக அவன் கூட டிராவல் பண்ணி வந்த 4 டூரிஸ்ட் பசங்கள்ல ஒரு பொண்ணு இறந்தே போயிடுச்சு. நல்ல வேலையா அவனோட ஒய்ஃப் உயிரோட தான் இருக்கா. பட் அவளோட கால் மட்டும் கிராஷ் ஆன பிளேனோட பாகத்துக்கு இடையில சிக்கிக்கிட்டதுனால பலமா அடிபட்டு இருக்கு. இவன் அவளால் அசைய கூட முடியல. அப்ப அங்க பிளைட் ஓட்டிட்டு வந்த மகராசன் அந்த பைலட் வரான் பாருங்க. அவனுக்கு ஒரு சின்ன காயம் கூட இல்ல. ஒரு எமோஷன்ல ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக ஹீரோ அவளை பிடிச்சி இழுக்க, இல்ல அப்படி பண்ணாதீங்க, அது ரொம்பவே ரிஸ்க், கால் நடுவுல மாட்டி நல்லா நசுங்கி இருக்கு, மேற்கொண்டு இழுக்க கூடாதுன்னு கூட சேர்ந்து உதவி பண்றான். தென் ஹீரோ ஒரு டாக்டர்ன்றதுனால கிடைச்ச பொருளை வச்சு அதே இடத்துல ஒய்ஃபுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றான். ஹாப்பியா ட்ரிப்புக்கு வந்த 4 பேர்ல அநியாயமா நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டாலே அதுல ஒரு பையன் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோட அவளுக்கு அஞ்சலி செலுத்துறான். அண்ட் அந்த பசங்களுக்கு டூரிஸ்ட் கைடா இருந்து அந்த 4 பேர்ல ஒருத்தனா டிராவல் பண்ணிட்டு வந்து ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு பையன் வந்த கோவத்துல அந்த பைலட்டை பிடிச்சி கேட்கறான், ஏன்டா உனக்கு மனசாச்சே இல்லையா, அந்த பிளேனோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுமே கேவலம் பணத்துக்காக வேணும்னே எங்களை இப்படி பண்ணியாடன்னு சட்டையை பிடிச்சி கேட்க பதிலுக்கு அவனுக்கும் கோவம் வந்து அவனை பிடிச்சி தள்ளி விடுறான். கரெக்டா அப்ப ஹீரோவும் வரான். அவன் சொல்றது என்னடா தப்பு இருக்கு, சொன்ன மாதிரி உன்னோட சுயநலத்துக்காக ஓடாத பிளேனை கொண்டு வந்து எல்லாரையும் கொல்ல பார்த்திருக்க, அநியாயமா அதுல ஒரு பொண்ணு வேற இறந்து போச்சு, இப்ப இதுக்கு என்ன நீ பதில் சொல்ல போறன்னதும் பதிலுக்கு அந்த பைலட் ஹீரோவோட பேச்சுக்கு எதிர் பேச்சே கொடுக்கல, அப்படியே கப்சுப்னு ஆயிட்டான். ஆக்சுவலா அவங்க கிராஷ் ஆகி வந்து விழுந்திருக்கிற இடம் சாதாரண இடமே இல்ல, அது ஒரு அனிமல் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஏரியா. சோ அதுல சர்வை பண்றதே அவங்களுக்கு மிகப்பெரிய டாஸ்கா இருக்க போகுது. முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரம் அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிச்சு ஆகணும். அப்படி இருக்க அதே ஊரை சேர்ந்து அந்த பைலட்டுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு, இன்னும் நமக்கு மிஞ்சி போனா 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்கு, அதுக்கு
நாளுக்குள்ள இடத்த விட்டு கிளம்பி ஆகணும்ன்றான். காரணம் அவங்க இருக்கிற இடத்துல இருந்து சுத்தி பார்த்தா சுற்றுலாவுக்குனே தேடி வந்து அட்வென்ச்சரஸ் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கு. ஆனா அழகு எங்க இருக்கோ அங்கதான் ஆபத்து இல்லையா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்க அழகான அனிமல்ஸை விட ஆபத்துள்ள அனிமல்ஸ் தான் அதிகம். சீறி பாயக்கூடிய சிங்கமும் சினங்கொண்டு துரத்தக்கூடிய சிறுத்தையும் இன்னும் ஏன் ஓனாய் ஹைனாஸ்னு அட்டாக் பண்ணக்கூடிய பிரெடிட்டர்ஸ் அளந்து சொல்லிட்டே போகலாம். இப்படி அளவில்லாத ஆபத்து இருக்கிற காட்டோட நடுப்பகுதியில மாட்டிட்டு இருக்கிற இவங்களுக்கு தப்பிக்க நல்லதொரு வாய்ப்பா ஒண்ணுதான் இருக்காமா. கரெக்டா அவங்க இருக்கிற இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணத்துக்குள்ள பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்தை அடைஞ்சிடலாமா. ஆனா அதுவுமே பிரச்சனை கலந்த ஒரு சொல்யூஷன் தான். ஏன்னா அவங்க இப்ப இருந்தே நடக்க ஆரம்பிச்சாதான் பொழுது சாயறதுக்குள்ள அட்லீஸ்ட் பாதுகாப்பான ஒரு இடத்தையாவது ரீச் பண்ண முடியும். ஆக்சுவலா இவங்க கிராஷ் ஆகி விழுந்திருக்க பகுதி கொடூரமா வேட்டையாடக்கூடிய காட்டு சிங்கங்களோட எல்லை பகுதியாம். சோ மத்த விலங்குகளை காட்டிலும் அதுங்களோட எண்ணிக்கை இங்க அதிகன்றதுனால கூடிய சீக்கிரம் இடத்தை விட்டு காலி பண்றது தான் எல்லாருக்கும் நல்லதுன்னு ஹீரோ கிட்ட அந்த பைலட் விவரமா எடுத்து சொல்றான். இதான் விஷயம்னு. கால் நசுங்கி பலமா அடிபட்டு கிடக்கிற அவனோட ஒய்ஃப் இருக்கிற நிலைமைக்கு ஹீரோ அவங்கள கஷ்டப்பட்டு தோல்ல தூக்கிட்டு போறதை தவிர ஒரு வழியே இல்லை. ஆனா அவங்கள நிலைமைக்கு அது சாத்தியமில்லாத ஒண்ணு. நேரம் ஈஸியா கடந்து போயிடும். சோ டக்குன்னு என்ன பண்ணலான்னு யோசிச்சு முடிவுக்கு வந்தவன் போய் சேர வேண்டிய ஊருக்கு வழி தெரிஞ்ச ஒரே ஆளு அந்த பைலட் மட்டும்தான். அதனால கூட அந்த 3 பசங்களையும் அனுப்பிவிட்டு இந்த ஒரு சூழ்நிலையில என்னோட ஒய்ஃபை தனியா விட்டுட்டு நான் உங்க கூட வர முடியாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் போய் இடத்த கண்டுபிடிச்சு அங்கிறது எங்களை ரெஸ்கியூ பண்ண ஆள் கூட்டு வர வரைக்கும் ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பா இருக்க பாக்குறோம்னு ஹீரோ அந்த பசங்க கிட்டையும் பைலட் கிட்டையும் ஒரு முறைக்கு 2 முறை தெளிவா சொல்லி அனுப்பி வைக்கிறான். தென் அங்கிருந்து குரூப்பா சேர்ந்து 4 பேரும் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அடிச்ச வெயில்ல ரொம்ப நேரம் நடந்து களைச்சு போனதுனால ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தன் சொல்றான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, இந்த பைலட்டை நம்பி நம்ம போகணுமா? கடந்து வந்த பாதையில இருந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அடுத்து நம்ம தப்பி போன்ற நம்பிக்கை இல்லையாடான்னா எங்க எப்படி போனா தப்பிக்கலான்னு எனக்கு தெரியும். அதனால வெறுத்து வரணும்னு அவசியம் இல்ல, விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கூட வந்தா போதும்னு அந்த பைலட் சொன்ன வார்த்தையை கேட்டதும் பேசிட்டே இருந்தா பிரச்சனை தான் வரும்னு மேற்கொண்டு அந்த பையன் எதுவுமே பேசல. இலப்பாருனதெல்லாம் போதும், இடத்த விட்டு காலி பண்ணலாம்னு அங்கே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோவும் அடிப்பட்ட அவனோட மனைவியும் பிளேனோட உடஞ்ச அந்த பாகத்துல சேஃபா தான் இருக்கும்னு நினைச்சாங்க. தென் சடனா கொஞ்ச நேரத்துல அங்க பார்த்தா ஆகாயத்துல கழுகு கூட்டமே பறந்து சுத்து போட ஆரம்பிச்சிருச்சு. அதோட இம்பாக்ட்னால காட்டுல உள்ள மத்த விலங்குகளுக்கு கடைசியில இவங்க இருக்கிற இடத்த அதுங்களுக்கு காட்டி கொடுக்கிற க்ளூ மாதிரி ஆயிடுச்சு. உடஞ்ச பிளேனோட முன்பாகத்துல ஒரு சீக்ரெட்டான சேம்பர்ல நிறைய பெட்டிங்க கிடக்கிறத ஹீரோ பாக்குறான். லக்கேஜ் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னனோட பிளேன்ல லம்பா பெட்டி இருக்கிறத பார்த்ததும் சந்தேகப்பட்டு ஓபன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரியுது. சம்திங் அன்யூஷுவலா ஏதோ ஒன்று அதுக்குள்ள இருந்திருக்கு. கட் பண்ணா காட்டுல இருந்து பாலைவனத்துல பயணத்தை தொடர அதுல ஒருத்தனுக்கு அனல் தாங்க முடியாம சோர்வுல மயக்கமே வந்துருச்சு. இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம சேர வேண்டிய இடம் வந்துடும், மனசு விட்டுறாத தம்பின்னு அந்த பைலட் தான் தண்ணியை கொடுத்து நம்பிக்கை தர மாதிரி 4 வார்த்தை பேசி அப்படியே கூட்டு போறான். அப்புறம் அவன் சொன்ன மாதிரியே கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் பயணத்துக்கு எக்ஸ்ட்ராவே ஆகி போயிடுச்சு. இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோமாடான்னு ஏறி பார்த்தா எல்லையே இல்லாத வெறும் பாலைவனம் தான் காட்சி அளிக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மனுஷன் வாசனை இருக்கிறதுக்கான தடையும் கூட இல்ல. இதுல இருந்து அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு, வழி மாதிரி தான் வந்துட்டோம்னு. முழுக்க காரணம் யாரு? அந்த பைலட் தான். அவன் பேச்சை கேட்டுதான் முடியாதுன்னு தெரிஞ்சுமே முயற்சியோட வந்தாங்க. அப்பதான் ஏற்கனவே ஒருத்தன் அவன் மேல சந்தேகப்பட்டான் இல்லையா, அவனுக்கு இவ்வளவுதான் அவன் மேல கோவம் இல்ல. எடுபட்ட பையில எங்களை கொண்டு வந்து இப்படி தவிக்க விட்டியாடான்னு சடனா பைலட் அவன் சேஃப்டிக்காக வச்சிருந்த கண்ணை வித்தின் செகண்ட்ல உருவி எடுத்துட்டு இனிமேவும் உன் பேச்சை கேட்க தயாரா இல்ல, நம்பிக்கை இருக்கிறவன் மட்டும் என் கூட வாங்குறான்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட கடைசியில அவனை நம்பியும் ஒருத்தனும் போகல. ஏன்னா அவனுக்குமே அடுத்து எங்க போகணும் தெரியாது. தப்போ ரைட்டோ தெரியாம ஒரு முறை அந்த பைலட் தப்பு பண்ணிட்டான். மறுபடியும் கிராஷ் ஆன இடத்துக்கே போயிடலாம் அந்த பைலட் சொன்னதை கேட்டு கூட வந்த பசங்களும் ஓகே சொல்லிட்டானுங்க. அந்த ஒருத்தனை தவிர யாரும் கூட வர வேணா, நான் தனியாவே போய்க்கிறேன்டான்னு கையில கண்ணோட அந்த ஆளு மட்டும் செப்பரேட்டா அங்கிருந்து பிரிஞ்சு கிளம்பிட்டான். அதே சமயம் அடிபட்டு கிடக்கிற மனைவியோட கையில இருந்து கசியக்கூடிய ரத்தத்தோட வாடையில அங்க சுத்தியுள்ள சினங்கொண்ட சிங்கங்களோட பசிக்கு அவளோட ரத்த வாடை இருக்குது. பக்கத்துல இருந்த புதற்குள்ள இருந்து ஏதோ சத்தம் வந்ததும் சேஃப்டிக்கு அங்க இருந்து இரும்பு ராடு ஒண்ணு எடுத்துட்டு என்னன்னு பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு பக்கம் தனியா ஒருத்தன் கையில கண்ணோட போனான் இல்லையா, அவனோட பாதை மாறி போய் தவறுதலா சிங்கங்களோட வாழ்விட இருக்கிற இடத்துல வசமா போய் மாட்டிக்கிட்டான். தென் பைலட்டும் அந்த பசங்களோட சேர்த்து 3 பேரும் மறுபடியும் ரிட்டர்ன்ல பிளேன் கிராஷ் ஆன இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அங்க காத்துட்டு இருந்தது. உடஞ்ச பிளேனோட ஒரு பார்ட்ஸ்ல ஏதோ விலங்கு வந்து அட்டாக் பண்ண மாதிரி அதோட கிளா மார்க்ஸ் இருக்கு. என்ன நடந்திருக்குன்னு அப்படியே உள்ள பார்க்க சடனா உள்ள இருந்து வெறி கொண்டு வந்த ஹீரோ அந்த பைலட்டோட சட்டையை பிடிச்சி எடுத்து அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு செகண்ட் அடி வாங்குறவனுக்கு ஒண்ணுமே புரியல, திடீர்னு சம்பந்தமே இல்லாம எதுக்கு நம்மள அடிக்கிறானு. அப்பதான் விஷயமே தெரியுது, ஹீரோவோட மனைவி இப்ப உயிரோடவே இல்ல. காரணம் இவங்க வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரத்த மாடியை பிடிச்சி இடத்த கண்டுபிடிச்சு வந்த அந்த சிங்க கூட்டம் மொத்தமா சேர்ந்து ஹீரோவோட மனைவி வேட்டையாடி சாப்பிட்டுருச்சுங்க. ஈவன் கூட இருந்த ஹீரோவுமே அதுங்களை தடுக்க எவ்வளவு முயற்சி பண்ணியுமே இருக்கிற வரைக்கும் ஹீரோ எங்க அவனை கொண்டுடுவானோன்னு அந்த 2 பயலுகள்ல ஒருத்தர் தான் ஃபிளார் கன்ல ஷூட் பண்ணி பதட்டத்தோடையும் பரபரப்போடையும் இருந்த அந்த சூழ்நிலையை அமைதியாக்குறான். கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி தான் ஹீரோ அப்படியே நிதானத்துக்கு வந்தவன் ஒய்ஃபோட இறப்புக்கு தானும் ஒரு காரணமேனு கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டு அவளை அங்கேயே புதைக்கிறதுக்கான சடங்கு ஏற்பாடெல்லாம் பண்றான். அப்பதான் அந்த டூரிஸ்ட் கைடா இருக்கிறவன் இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லை, இன்ஃபேக்ட் அதுல நீங்க
பொழிச்சதே பெரிய விஷயம் தான், அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்கன்னு ஆரம்பி சொல்றான். அந்த பைலட் சொல்றான், நமக்கு இப்ப நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, மறுபடியும் அந்த சிங்கங்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கு இடத்த காலி பண்றது சாத்தியமில்லாத ஒண்ணு. அதனால அந்த பிளேனோட உடஞ்ச கால் பாகத்துல கிட்டத்தட்ட அதுக்குள்ள 3 பேர் தாராளமா உட்கார அளவுக்கு இடம் இருக்கு. அது மூலமா இன்னைக்கு நைட்டை பாதுகாப்பா கடந்துடலாம், அப்புறம் நாளைக்கு பேச்ச பாத்துக்கலாம். இந்த ஐடியால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையான்னு ஹீரோவையும் கூப்பிட்டு வச்சு பேசும்போது தான் மொத்தமா இருக்கிறது 4 பேரு, ஆனா 3 பேருக்கு தான் இடம் சரியா இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த ஒருத்தர் யாரு வெளியே இருக்கிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இடையில ஹீரோ அதிர்ச்சியோட பிளேனான கிராஷ் பாகத்துல இருந்து ஒரு பெட்டி எடுத்தான் இல்லையா, அதுக்குள்ள எக்கச்சக்கமான வெட்டப்பட்ட காண்டாமிருகங்களோட கொம்பு இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து அந்த பைலட்டோட மூஞ்சுக்கு முன்னாடி காட்டி கேவலம் பணத்துக்காக இத்தனை நாளா அவன் தான் இல்லீகலா ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருக்கான்ற உண்மையை கண்டுபிடிச்சு கண்ணு முன்னாடி சொல்லிட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹீரோ ஆர்டர் பண்ண மெடிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளைஸுமே அந்த லோக்கல் மக்களுக்கு சேர விடாம இவன் தான் திருடி வித்துருக்கான். இதனாலதான் அந்த கொம்புகள் அமெரிக்கா கடத்திட்டு போறதுக்காக லக்கேஜஸ் எதுவும் அலோடு இல்லைன்னு கடைசி நேரத்துல ஹீரோ கிட்ட டிக்கெட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்கி ஆல்ரெடி அந்த பிளேனோட வெயிட்டுக்கு ஹெவிலோடு தெரிஞ்சுமே ஏத்தனதுனாலதான் இடையில கண்ட்ரோல் மாரி பிளேன் கிராஷ் ஆனதுக்கு முக்கியமான காரணமே. இப்ப நீ பண்ணதுக்கெல்லாம் என்னடா பதில் சொல்ல போறேன்னு கேள்வி எழுப்ப அப்படியும் அந்த பைலட்டுக்கு பதில் பேச்சே வரல. அண்ணது பூரா ப்ராடக்ட்னு அவனுக்கே தெரியும், அதனால பேசாம போயிட்டான். அவங்களுமே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தாங்க, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இதுக்கு மேல அவனை கேட்டு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு. அடுத்து அவங்க 4 பேர்ல யாரு பிளேன்குள்ள இருக்க 3 பேருன்னு ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பதான் அந்த லோக்கல் கைடா இருக்கிறவனே அந்த சிகப்பு சட்டை கேட்கறான், ட்ரிப்புக்கு வந்திருக்கிற எங்களுக்கு நீ வெறும் கைடா தானே வந்த, அந்த வேலையை மட்டும் பாரு, சோ நீ வெளியேறு, நான் தான் உள்ள ரெஸ்ட் எடுக்குவேன்றான். ஆனா யாருக்கு தான் உயிர் பயம் இருக்காது, அவன் முடியவே முடியாதுன்ட்டான். இவன் அந்த பையன் பெரிய பணக்காரன், எவ்வளவு பணம் கொடுக்குறன்னு சொல்லியுமே. அப்புறம் அப்படியே டைம் போக போக நைட் ஆயிடுச்சு. ஆபத்து நிறைஞ்ச விலங்குகள் எல்லாம் அதோட வேட்டைக்கு தயாராக ஆரம்பிச்சிருச்சுங்க. தென் சொன்ன மாதிரி அந்த சிவப்பு சட்டக்காரனுக்கு வேற வழியே இல்ல, தீ மூட்டி வெளியே தான் உட்காந்துட்டு இருக்கான். மத்த 3 பேரும் பிளேனோட உடஞ்ச பாகத்துக்குள்ள சேஃபா செட்டில் ஆயிட்டாங்க. அண்ட் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் சிங்கங்கள் இருக்கிற இடத்துல மாட்டிக்கிட்ட அந்த துப்பாக்கி வச்சிருக்கிறவன் அதுங்கெல்லாம் இவனை அட்டாக் பண்ண வர சத்தம் கேட்டதுமே தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக இருந்த புல்லட்டை வச்சு மேனேஜ் பண்ணி ஷூட் பண்றான். ஆனா ஒண்ணு வேலைக்காக போல அட் த எண்ட் ஆஃப் த ஃபைட்டில் அங்க இருந்த சிங்க கூட்டத்துக்கு இரையாயிட்டான். இந்த பக்கம் நடு ராத்திரில யூரின் போகிறதுக்காக முழிப்பு அந்த பைலட் டோர் ஓபன் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போய் தூங்குற கேப்ல அதுக்குள்ளார ஒரு பயங்கரமான விஷப்பாம்பு ஒண்ணு பூந்துருச்சு. இவன் தூக்கத்துல அதை அவங்க யாரும் கவனிக்கல, அப்படியே தூங்கிடுறாங்க, மேல ஊர்ந்து போறது கூட தெரியாம. நேரம் ஆக வெளியே தீ மூட்டி வச்சுதான் அணிஞ்சு போனதும் வேட்டைக்காக வெளியில சுத்திட்டு இருந்த விலங்குகளுக்கு அது வசமா போச்சு. அப்ப கொஞ்சம் தூரம் தள்ளி 3 சிங்கங்க இருட்டுல அதுங்களோட கண்ணு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. அப்படியே அங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்ததுங்க. ஒரு கட்டத்துல சுத்து போட்டுருச்சுங்க. சத்தம் கேட்டு வெளியில இருக்கிற பையனை காப்பாத்துறதுக்காக ஹீரோ முயற்சி பண்ணா. ஆனா அதுல ஒரு சிங்கம் அவங்களும் இடத்துக்குள்ளேயே பூர பார்த்ததுனால அந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காம போயிடுச்சு. பாவம் வெளியில இருந்த அந்த பையனை தான் கதற அந்த சிங்க கூட்டங்க கொதறி தள்ளிருச்சுங்க. இதுக்கடையில உள்ள பூந்த அந்த விஷப்பாம்பு அந்த லோக்கல் கைட கடிச்சு விஷம் ஏறிடுச்சு. சடனா என்ன பண்றதுன்னு தெரியாம கத்துறது வெளியே தெரிஞ்ச சிங்கம் வந்துருமேனு டக்குன்னு ஹீரோ தான் அந்த சமயத்துல கடிச்ச இடத்த கட் பண்ணி ரத்தத்தோட கலந்த விஷத்தை எடுத்துட்டு மேற்கொண்டு பரவாம இருக்கிறதுக்காக சேஃப்டி பண்ணி காப்பாத்தி விட்டான். அப்படியே அந்த அன்னைக்கு நைட்டு ஓடிடுச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியே வந்து பார்த்த ஹீரோக்கு அள்ளு விட்டுருச்சு. ஏன்னா நைட் அவங்கள வேட்டையாட வந்த அந்த 3 சிங்கங்களும் சேர்ந்து அந்த ஒரு பையனை மட்டும் வெறி கொண்டு கொதறி கொண்டு சாப்பிட்டு இருக்குங்க. அப்பயுமே ஹீரோ பக்கத்துல இருந்துமே தன்னோட மனைவியை காப்பாற்ற முடியாம போன மாதிரி அடுத்து அந்த பையனுக்கும் நடந்துருச்சேன்னு அவனுக்கு அடுத்து வாழ்றதுக்கு மனசே இல்ல. வெறுத்து போய் விரக்தியில மரத்துக்கடியில சுவந்து உட்காந்துட்டான். டைம் இல்ல, நம்ம போய் ஆகணும், ஏற்கனவே நைட்டு ஒருத்தனை இழந்துட்டோம், அடுத்து நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நமக்கு தான் ஆபத்து, அப்புறம் இன்னைக்கு நைட்டு நம்ம அதுக்கு பலியாயிருவோம்னு கிளம்பும் போது ஹீரோவை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுல ஹீரோக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அடுத்தடுத்து நடந்த கோரமான சம்பவங்களோட இம்பாக்ட்ல அவனுக்கு அந்த இடத்த விட்டு தப்பிக்கணுன்ற ஆசையே போயிடுச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே தான் இருக்க போறேன், நீங்க போங்கன்ட்டு அனுப்பி வைக்கிறான். என்னதான் இருந்தாலும் உன்னோட மனைவியோட இழப்புக்கு முக்கியமான காரணம் நானா போயிட்டேன், அதனால அதுக்கு சாரி கேட்டாலும் ஈடாகாது, இருந்தாலும் இப்ப எனக்கு வேற வழி இல்லைன்ட்டு பைலட்டும் அந்த லோக்கல் கைடும் அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. அந்த இடத்த விட்டு நடந்த கொஞ்ச தூரத்துல இருந்து ஒரு ஜீப் ஒண்ணு இவங்க இருக்கிற இடத்த அப்ரோச் பண்ணி வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே அந்த பைலட்டுக்கும் சரி லோக்கல் கைடுக்கும் சரி சந்தோஷம் அளவில்ல. நம்ம பட்ட கஷ்டம் வீணா போகல, காப்பாத்த வந்துட்டாங்கன்னு ஆனந்தத்துல துள்ளி குதிக்க. வந்துட்டு இருக்கிறது ஆறுதல் இல்ல ஆபத்துன்னு தெரியாம ஜீப்ல வந்தவனுக்கு வேற யாரும் இல்ல, ஆப்பிரிக்காவோட மோசமான தீவிரவாத அமைப்பை சேர்ந்த கூட்டம் அது. காரை விட்டு இறங்கின செகண்ட்ல துப்பாக்கி வச்சிருந்தவனுங்க 3 பேர் அடிச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஷூட் பண்ண தயாராயிட்டானுங்க. அப்ப அவங்களோட பாஷை தெரிஞ்சு அந்த லோக்கல் கைடு பேசியுமே எந்த பலனும் இல்லாம போயிடுச்சு. அவனையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தென் அங்க இருந்த காண்டாமிருக கொம்புகள் எல்லாம் பெட்டியில இருந்ததை பார்த்துட்டு அது அமெரிக்காவுக்கு இல்லீகலா சேல் பண்ண கொண்டு போறவன் ஹீரோ தானு அவனை பிடிச்சி அடிச்சு கொல்ல பாக்குறானுங்க. அந்த சமயத்துல ஹீரோ இந்த கண்டிஷனுக்கு அது தான் இல்லைன்னு எடுத்து சொல்லவும் முடியல. சைலண்டாவே இருந்ததும் அவன் தான் நினைச்சு சுட்டு கொண்டுடுவாங்களேன்னு அப்பதான் அந்த பைலட்டே முன் வந்து ஒத்துக்கிறான். ஆக்சுவலா அதுக்கு முக்கிய காரணமே நான் தான், அவருக்கும் இந்த இல்லீகல் ஸ்மக்லிங்க்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு. ஆமா அதே தான் நானும் சொல்றேன், எங்களை யாரும் சுற்றாதீங்க, எனக்கும் இதுல எந்த சம்பந்தமும் இல்லைன்னு மறுபடியும் அந்த லோக்கல் கேட் பேசினதும் கண்ணை எடுத்து டப்புன்னு ஃபர்ஸ்ட் சுட்டு கொண்டதே அந்த ஆளே தான். அப்புறம் மிச்சிருந்த ஹீரோவையும் அந்த பைலட்டையும் ஒரு இடத்துல முட்டி போட்டு உட்கார வச்சு ஹீரோ கிட்ட ஒருத்தன் சொல்றான், உனக்கு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள தப்பிச்சு ஓடிக்கன்றான். பதிலுக்கு ஹீரோ எதுவுமே பேசல, அப்படியே சைலண்டா இருந்ததும் அவனை விட்டுட்டு அடுத்த அந்த ஆஃபரை பைலட் கிட்ட கொடுக்கணும். அவனுக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ என்ன சொல்ற அப்படின்னும் போது அவனுமே எதுவும் பேசல. எவனாவது ஒருத்தர் ஏதாவது சொல்ற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம்ட்டு அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த தீவிரவாதிகள் 2 பேரும் தூங்கிட்டானுங்க. அடிக்கிற நடுவையில் ஆல்ரெடி ஹீரோ மன உளைச்சலையும் களைப்பா இருந்ததும் அப்படியே சோர்வுல வாங்கி விழுந்துட்டான். அப்ப அந்த பைலட் தான் கிடைச்சது ஒரு வாய்ப்புன்னு
அவனுங்க அசந்து தூங்கிட்டு இருந்த நேரத்துல அவனுங்களோட கண்ணு புடிங்கி அவனுங்களே போட்டுடலான்னு தான் பார்த்தான். ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் அலர்ட் ஆயிட்டான். நல்ல வேலை பைலட்டோட நல்ல நேரம். கரெக்டா அவன் ஷூட் பண்ணும்போது கன்ல ஏதோ கோளாறு, புல்லட் லோட் ஆகியுமே ஷூட் ஆகல. அந்த ஒரு செகண்ட்ல அவனை பிடிச்சி அடிச்சு தப்பிக்க பார்க்கலான்னு பார்த்தா சத்தம் கேட்டு பக்கத்துல இருந்தவனும் முடிச்சுக்கிட்டான். அப்பதான் ஹீரோ உதவிக்காக களத்துல இறங்கி ஃபைட் பண்ணும்போது அவனுங்களோட கன் மூலமா அவனுங்கள வச்சு பைலட்டை அட்டாக் பண்றவனையும் கொண்டுட்டு அப்புறம் அவனை சுட பார்த்தவனையும் சுட்டு கொண்டுட்டான். அப்புறம் அந்த பைலட் சொல்றான், நீ பண்ண உதவிக்கு நான் என்ன செஞ்சாலும் ஈடு இணைய ஆகாது. ஸோ ஒன்ஸ் அகேன் நான் மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் ஒன்னு சேஃபா காப்பாத்தியாவது என்னோட பாவத்தை நான் தீர்த்துக்கிறேன்னு ஆல்ரெடி ஹீரோட காலில் பலமா அடிபட்டு இருக்கிறதுனால அவனால நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சுமே கூட தோல் கொடுத்து கூட்டு போயிட்டு இருக்கான். அவங்க இப்ப இருக்கிற கண்டிஷனுக்கும் இடத்துக்கும் ஒருத்தர் நடந்து போறதே சாத்தியமில்லாத ஒண்ணு. இதுல உடஞ்ச காலோட ஹீரோவையும் கூட்டு போறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் கஷ்டப்பட்டு விழுந்தாலும் நம்பிக்கையோட கூட்டு போறான். அப்பதான் அவங்க வந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துக்கு அப்புறம் ஒரு வழியா ஒரு சின்ன மேட்டுக்கு மேல பார்த்தா அந்த பக்கம் மனுஷங்க இருக்கிறதுக்கான நடமாட்டம் மாதிரி புகையெல்லாம் வந்ததை பார்த்துட்டு நம்ம சரியான வழியில தான் வந்திருக்கோம் போல, இப்போ எப்படியும் நம்ம சேஃபா தப்பிச்சிடலாம், நீ கொஞ்சம் மனசு வச்சா போதுன்ட்டு அங்க உள்ள பாறைக்கு மேல ஹீரோ அப்படியே மெதுவா மூவ் பண்றான். ஆனா எவ்வளவோ முயற்சி பண்ணியுமே அவனால ஹீரோவை லிப்ட் பண்ணவே முடியல. உருண்டு போய் கீழே விழுந்துட்டான். அப்பதான் அங்க பசியோட சுத்திட்டு இருக்கிற 4 சிங்கங்களை பாக்குறான். ஜஸ்ட் அவங்க உள்ள இடத்த கண்டுபிடிச்சிருச்சுன்னா ஹீரோவை உயிரோட பாக்குறது கஷ்டமான ஒன்னு ஆயிடுமேனு வந்து பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னு அதுக்கு திரும்ப போற வரைக்கும் ரொம்ப சைலண்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்களோட கெட்ட நேரமோ என்னமோ அந்த சமயம் பார்த்து ஹீரோட முகத்துல ஒரு தேல் ஊறி போனதும் அதை தட்டி விடுதல தெரியாம கை கல்லு மேல பட்டு அவங்க இருந்த இடத்துல இருந்து அது உருண்டு விழுந்த சத்தத்தை கேட்டு பின்வாங்கின சிங்கங்க மறுபடியும் அந்த சத்தத்தை கேட்டு அவங்க இடத்துக்கு நோக்கி வந்துட்டு இருக்குங்க. இப்போ அந்த பைலட்டுக்கு இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒன்னு ஆரம்பத்துல இருந்து அதே சுயநலத்தோட இருந்தானா அவன் தப்பிக்கலாம், இல்ல தப்ப தெரிஞ்சிருக்கிற புது மனுஷனா இருந்தானா அவனோட உயிரை கொடுத்து ஹீரோவை காப்பாத்துறத தவிர வேற வழியே இல்ல. சோ 2வது ஆப்ஷனை தான் கையில் எடுக்கிறான். ஏன்னா இப்போதைக்கு ஹீரோ இழக்கிறதுக்கு அவனோட உயிரை தவிர அவன்கிட்ட வேற எதுவுமே இல்ல. சோ தன்னோட வாழ்க்கையில செஞ்ச பல தவறுனால பல குடும்பத்தை அழிச்சிருக்கோமேனு அந்த கில்ட்டோடவே தன்னோட உயிரை விட்டு அந்த சிங்க கூட்டத்துக்கு இரையாக்கப்பட்டு ஹீரோவை காப்பாத்துறான். அப்பதான் ஹீரோவுமே இனிமே வாழ்ந்து என்ன போறன்னு வாழக்கூடாதுன்னு நினைச்சவன் அவனோட தப்பு உணர்ந்து ஹீரோ வாழணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே முடியாம இருந்துமே நம்பிக்கையோட அந்த இடத்தை விட்டு புறப்படுறான். அப்படியே பக்கத்துல இருந்த கிராமத்தை நோக்கி மெதுவா போகும்போது இடையில ஹைனாஸ் கூட்டம் இவனை அட்டாக் பண்ண வருதுங்க. அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். சடனா அந்த நேரத்துல மழை வருது. அட்டாக் பண்ண வந்த ஹைனாஸ் கூட்டம் அப்படியே ரிட்டர்ன்ல போயிடுச்சுங்க. 2 நாளா டீஹைட்ரேஷன்ல இருந்த ஹீரோ பேஞ்ச அந்த கனமழையில தன்னோட தாக்கத்தை தீர்த்துக்கிறான். அப்புறம் விழுந்து கிடந்ததை தூரத்துல இருந்த பழங்குடி கிராமத்து மக்கள் பார்த்ததும் ஓடி வந்து அவனை காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி அவங்கள இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி காட்டி படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி இல்ல இதை விட சூப்பரான ஒரு சர்வைவல் த்ரில்லர்ல சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you guys.